என் மேல பழி போடணும்னே யாரோ வேணும்னே செஞ்சிருக்காங்க சார். அது யாருன்னு நீங்க விசாரிச்சீங்களாதான். அது என்ன சார் இது பாத்தீங்களா சார்? விஜய் மேல பழிய போறதுக்காக யாரோ ஒருத்தங்க இந்த பாக்ஸ் மேல கரை போட்டுருக்காங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்கு? இவங்க மேல இருக்க கரையை துடைக்கிறதுக்காக கடையில வேலை பார்க்குறவங்க மேல எப்படி பழிய போடுறாங்க பாருங்க. சார் இல்ல சார், நான் பழி போடணும்னு நினைக்கல. ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. அப்போ நாங்க சொல்றதெல்லாம் பொய்யன்றியா? ஆமா, நீங்க போய் தான் சொல்றீங்க. என்ன நாங்க என்ன போய் சொன்னோம்? இன்னைக்கு உங்க அம்மா இங்க வரலையா? நீ உங்க அம்மாவும் கடையில இருந்து பேசிட்டுல? சொல்லு விஜி, வந்தாங்களா இல்லையான்னு உன் வாயால நீயே ஓனர் கிட்ட சொல்லு. வந்தாங்க. ஆனா நான் உங்க கிட்ட பேசி உடனே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொன்ன எல்லா வேலையும் செஞ்சல. என்ன வேலை செஞ்ச நீ? வேலை நேரத்துல என்கிட்ட சொல்லாம வண்டி எடுத்துட்டு ஊரை சுத்த கிளம்புறா. நான் வந்து உன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஓனர் பார்த்தா கோபப்படுவாருன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வந்தேன். இதெல்லாம் நீ போய் என்ன சொல்ல போறியா? சொல்லு சொல்லு விஜி. கடையில எல்லாருக்கும் ஒரு சட்டம்னா உனக்கு மட்டும் தனி சட்டமா? நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எப்படி வேணாலும் இரு, வேலை செய்யாம கூட சம்பளத்தை வாங்கிக்க. ஆனா 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள துணிய இப்படி கரை பண்ணி யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டல்ல. உன்னால ஓனருக்கு 1,00,000 ரூபாய் நஷ்டம். சார், இவங்க மேல பழி போடுறதுக்கு வேணும்னு இப்படி எல்லாம் பேசுறாங்க சார். என்ன நம்புங்க சார். எதர்ச்சியாலாம் இந்த கரை ஆகல, எனக்கு நல்லா தெரியும். இந்த யாரும் வேணும்னே தான் பண்ணிருக்காங்க சார். விஜய், இதுக்கு மேலேயே போய் சொல்லி உன்னால தப்பிக்க முடியாது. இந்த 1,00,000 ரூபாய் துணிக்கு நீ தான் பொறுப்பு. இதுக்கான பணத்தை மாசம் மாசம் உன் சம்பளத்துல இருந்து நான் கழிப்பேன். சார், இதே மாதிரி இன்னொரு வாட்டி நடந்துச்சு, கண்டிப்பா நான் உன்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிருவேன். சார் இல்ல சார், நான் எந்த தப்புமே பண்ணல சார். போமா, போய் வேலையை பாரு. எல்லாரும் கிளம்புங்க. என்ன லுக்கு? ஓ,